අවසාන කාලය ගැන நாங்கள் இன்றைய நாளிலே கடைசி காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். ගොඩක් අය අවසාන කාලය කියලා උගන්වනවා. නමුත් අවසාන කාලය කියන්නේ මොකක්ද කියලාවත් හරියට දන්නේ නැතුව තමයි අවසාන කාලය ගැන උගන්වන්නේ. அநேகர் இன்று கடைசி காலம் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கடைசி காலம் என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் தான் கற்றுக் கொடுத்து සමහර වෙලාවට රටවල් අතර යුද්ධ යනකොට ටක් ගාලා ඔන්න පටන් ගන්නවා මාතෘකාවක් හැටියට අවසාන කාලය ඉගෙනවීම කියලා පටන් ගන්නවා. சில நேரங்களில் இரண்டு நாடுகளுக்கு இடையே யுத்தம் நடைபெறும் பொழுது அவங்க தொடங்கிடுவாங்க, இப்பதான் கடைசி காலம் வந்திருக்கிறது என்பதாக தொடங்கி விடுவார்கள். නමුත් මම අද මේ රටවල් වල තියෙන යුද්ධය නිසා මේ අවසාන කාලය ගැන කතා කරනවා නෙවෙයි. நான் இன்று இந்த இரண்டு நாடுகளுக்குலாம் இருக்கிற இந்த யுத்தத்தின் நிமித்தமாய் கடைசி காலத்தை குறித்து நான் பேச வரவில்லை. අවසාන කාලේ ලකුණු තමයි ඒවා. கடைசி காலத்தின் அடையாளங்கள் தான் அவைகள். අවසාන කාලේ ආරම්භ වෙන්නේ කවද්ද කියලා අපි බලන්න යනවා. இந்த கடைசி காலங்களின் ஆரம்பம் எங்க எப்படி என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம். මේ අපි මොන වගේ යුද ප්‍රවෘත්ති මොන දේවල් අපි ඇහුවත් අපි තුල තියෙනුනේ හැම වෙලාවකම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න පුළුවන් හදවතක් අපිට තියෙන්න ඕනේ. எப்படியாப்பட்ட இந்த யுத்த செய்திகள் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களுக்குள்ளாய் கர்த்தரை எந்த நேரத்திலும் மகிமைப்படுத்தக்கூடிய மனது எங்களுக்குள்ளாய் இருக்க வேண்டும். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේගේ දරුවන් අපි හැම කෙනෙක්ම ඉන්නේ අවසාන කාලය කියන එකත් අපි අමතක කරන්න හොඳ නැහැ. අවසාන කාලය වෙනකොට බොහෝ ප්‍රේමයේ හීන වෙනවා. நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இருக்கிறது கடைசி காலத்திலே. இந்த கடைசி காலகட்டத்திலே அன்பு பற்றாக்குறையாகும் என்று வேதம் சொல்கிறது. சகோதரයන් අතර ප්‍රේමයේ හීන වෙනවා. அப்படின்னு சொன்னா சகோதரர்களுக்கு இடத்துல இருக்கிறதான அன்பு குறைவுபட்டு போகும். රටවල් අතර යුද්ධයන් පවතිනවා. நாடுகளுக்கிடையே யுத்தங்கள் நடைபெறும். ඒ වගේම සාගතයන් නැති වෙනවලු. அதே மாதிரி தான் பஞ்சங்கள் ஏற்படும். ඒ සාගතය ඇවිල්ලා නිකන් සාගතයක් නෙමෙයි, වචනය නැති සාගතයන් නැති වෙනවා සභාවන් වල. அந்த பஞ்சங்கள் காணப்படுவது எப்படி என்று சொன்னா வார்த்தையின் பஞ்சம் என்பது சபைகளிலே காணப்படும். හේතුව තමයි අද වචනේ නැහැ සභාවන් වල. අද ඇවිල්ලා வியாபாரிக்கு ඉන්නේ සභාවන් වල. அதற்கு காரணம் இன்று தேவனுடைய வார்த்தை சபைகள் இல்லை, இன்று வியாபாரிகள் தான் சபையில இருக்கிறார்கள். එදා දෙවියන් වහන්සේ කිව්වේ තෙල් ආලේප කරලා 16න් ගිහිල්ලා තෙල් ආලේප කරලා යාඥා කරන්න කියලා. නමුත් අද තෙල් විකුණන වෙලෙන්දුන් බවට සභාපාලකවරු පත් වෙලා ඉන්නවා. அன்று வேதத்திலே தேவன் சொல்லுகிற காரியம் தான் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போய் நீங்க அபிஷேகப்படுத்தி ஜெபியுங்கள் என்பதாக. ஆனால் இன்று சபைகளிலே எண்ணெய் விற்கிற வியாபாரிகளா இருக்கிறார்கள். සුද්ධාත්මයන් වහන්සේට අඩයාලමක් හැටියට සුද්ධාත්මයන් වහන්සේට ක්‍රියා කරන්න තමයි තෙල් ආලේප කරලා යාඥා කරන්න කියන්නේ. பரிசுத்தாவியானுடைய செயலுக்கு அதுக்கு அடையாளமாகத்தான் எண்ணெய் பூசி எண்ணெய் அபிஷேகம் செய்து ஜெபிக்கும்படியாக கூறினது. பூஜකවරයා තමයි දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ප්‍රකාශ කරන්න ඕනේ. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය பூஜකවරයා ප්‍රකාශ කරද්දී දෙවියන් වහන්සේ ඉහළින් ආලේපය දෙනවා. காரணம் ஆசாரியர் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர் அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் மேலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ඉදිරි කාලේදී ඒක අපි බලන්න යනවා. සභාවට යෑම සහ සභාවේ සභාපාලකවරුන් එක්ක සම්බන්ධතාවය තියෙන එක කොච්චර වැදගත්ද කියලා. நாங்கள் எதிர்காலத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் சபைக்கு போவதும் சபையிலே போதகரோடு இருக்கிற தொடர்பு எவ்வளவு முக்கியமான என்பதை குறித்து. එතකොට අපි හැම වෙලාවකම මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් අපි එක දෙයක් අමතක කරන්න හොඳ නැහැ. நாங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் சென்றாலும் நாங்கள் ஒரு காரியத்தை மறந்து விடக் கூடாது. ඒක තමයි දෙවියන් වහන්සේට හලෙලූයා කියලා කියන්න අමතක කරන්න ඕනේ. அதுதான் கர்த்தருக்கு ஹalleluya என்று சொல்லுவதே மறந்து விடக் கூடாது. ඒක දෙවියන් වහන්සේට විතරක්ම ආවේනික වචනයක්. அது கர்த்தருக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு வாசனம். හලෙලූයා කියලා කිව්වොත් මම මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් මම යාවේ දෙවියන් වහන්සේට පමණක් ප්‍රශංසා කරනවා. ஹalleluya என்று சொல்லும் பொழுது நான் எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நான் போனாலும் யாவே கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவோம். හැම වාතාවරණයක් මැදින් යද්දී අපි දෙවියන් වහන්සේට හලෙලූයා කියන අමතක කරනවා. எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தாலும் எல்லா நேரத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். දැන් අපි ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் இப்போ இருப்பது கடைசி காலத்தில். මේ අවසාන කාලයට කියනවා number 6. ඒ කියන්නේ කරුණාවේ කාලය. இந்த கடைசி காலத்துக்கு அதாவது இலக்கம் 6 என்று சொல்லுவோம். அது கிருபையின் காலமா ඒ இருக்கிறது. කියන්නේ අවසාන කාලය කියලා කියන්නේ කරුණාවේ කාලයට. அது கடைசி காலம் என்று சொல்லுவது கிருபையின் ඒ காலத்துக்கு. කියන්නේ අවසාන කාලේ එන්න කලින් තව කාලයන් පහු කරලා තමයි අවසාන කාලයට අපි ආවිල්ලා இந்த ඉන්නේ. கடைசி காலம் என்று சொல்லுவது அப்படின்னு சொன்னா பல காலங்கள் யுகங்களை நாங்கள் தாண்டி தான் இந்த கடைசி காலத்துக்கு හැබැයි මේ வந்திருக்கிறோம். කාලේ ඇවිල්ලා අපි ඉස්සර හිතනවා වගේ නෙමෙයි, දරුණු කාලයක අපි ඉන්නේ. நாங்கள் நினைப்பது போல் அல்ல, இப்பொழுது இருக்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு තෙල් காலத்துக்குள்ள මුදලාලිලා ඉන්න කාලයක අපි ඉන්නේ. இப்பொழுது எண்ணெய் தொழிலாளிகள் இருக்கிற வியாபாரிகள் இருக்கிற காலத்திலே இருக்கிறோம். ඒතකොට තෙල් වෙලෙන්ද තමයි මේ තීරණයක් ගන්න. ඔයාගේ වහලට කොච්චර තෙල් ඕනේද? இப்பொழுது அந்த எண்ணெய் வியாபாரி தான் தீர்மானிப்பார் உங்களுடைய வீட்டு கூரைக்கு எவ்வளவு எண்ணெய் தேவை என்று சொல்லி. මිනිස්සු මුලා වෙනවා. மனிதர்கள் அப்படி මිනිස්සු වහලට ගන්න තෙල් ගේනවා වෙනම. அவர்கள் என்ன செய்வார், கூரைக்கு அப்படி வீசுவதற்காக அந்த எண்ணெயிலை வாங்கி கொண்டு வருவாங்க. අර අද පාලකවරු ඇවිල්ලා තෙල් වෙලෙන්ද බවට පත්
පත් වෙලා. இந்த போதகர்கள் அநேகர் எண்ணெய் வியாபாரிகளா මේ இருக்கிறார்கள். බණ්ඩාරවේල එක සහෝදරියක් පත්‍රිකා බෙදනවා. இந்த பண்டார பிரதேசத்திலே ஒரு சகோதரி பத்திரிகையிலே துண்டு பிரதிகளே பகிர்ந்து கொண்டு මං இருக்கிறார். ඇහුවා පුතා පත්‍රිකා දැන් බෙදනවනේ පුතා ඔයා. இப்பொழுது அவருக்கு போதகர் கேட்டார், நீ இப்படியாப்பட்ட இந்த துண்டு பிரசுரங்களை நீ பங்கிட்டு கொண்டு இருக்கிறாயே, ඔයා තෙල් බෙලෙන්දෙක්ගේ පත්‍රිකා තමයි මේ බෙදන්නේ. நீ ஒரு எண்ணெய் வியாபாரியோட துண்டு பிரசுரங்களை தான் நீ இப்படி பங்கிட்டு கொண்டு இருக்கிறாய் කියලා මං ඇහුවා බෝතල් කීයක් අරන් තියනවද කියලා. நான் கேட்டேன், நீ எத்தனை எண்ணெய் குப்பிகள் நீ வாங்கி இருக்கிறாய் දැනට என்று. 26ක් අරන් තියනවලු. இப்பொழுது 26 குப்பிகள் வாங்கி இருக்கிறார்கள். 26ක් අරන් 26 වෙලෙන්ද තීරණයක් ගන්නවා. அவர் அந்த வியாபாரி එයා தீர்மானிக்கிறார். තමයි තීරණය කරන්නේ ඔයාගේ වහලෙට තෙල් බෝතල් 10ක් ඕනේ. அவர் தான் தீர்மானிக்க உன்னுடைய வீட்டு கூரைக்கு இத்தனை 10 எண்ணெய் குப்பிகள் தேவை என்று. ඔළුවට ගන්න තෙල් බෝතල් 2ක් 3ක් ඕනේ. உனக்கு தலையிலே பூசுவதற்கு 2 குப்பிகள் தேவைப்படும். යන්න කෑමට කලවම් කරන්න තව තෙල් ටිකක් ඕනේ. சமையலுக்கு போட சாப்பாட்டுக்கு போட உனக்கு இத்தனை தேவை என்று சொல்லி අපි ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் இருக்கிறது கடைசி காலத்தில். මේක ඇවිල්ලා හොඳට තේරෙනවා අපිට. நாங்கள் இதை நல்லா புரிந்து கொண்டு இருக்கிறோம். ගොඩක් සෙනග මුලා වෙලා ඉන්නවා. இன்று அநேகர் தடுமாறி இருக்கிறாங்க, வார்த்தை கூட தவறி වචනේ போயிருக்க, නෑ. வார்த்தை இல்லாமல் වචනේ இருக்கிறது. නැතුව මිනිස්සු හාස්කම් පස්සේ යනවා. வார்த்தை இல்லாதபடி அற்புதங்களை நோக்கி හාස්කම් ஜனங்கள் පස්සේ போகிறார். යන්න ඕනේ ලෝකෙ මිනිස්සු. அற்புதங்கள் பக்கம் போக வேண்டும் உலகத்தார். ඇයි? ஏன்? ඔවුන් දන්නේ නැහැ වචනය. அவர்கள் வார்த்தையை அறியாது ඔවුන් දෙවියන් இருக்கிறார்கள். වහන්සේව දන්නේ නැහැ. அவர்கள் தேவனை அறியாமல் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ හාස්කම් කරනවා උන්වහන්සේගේ වචනේ ස්ථිර කරන පිණිස උන්වහන්සේ කවුද කියලා පෙන්වන්න. නමුත් අලුත් සෙනඟට තමයි ඒක කරන්නේ උන්වහන්සේ. கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக அவர் புதிய ஜனங்களுக்கு தான் அந்த அற்புதங்களை அதிசயங்களை අද செய்கிறார். ගැලවීම ලබලා හාස්කම් මේවල් වල බැලුවොත් ඔක්කොම පල්ලිය සෙනඟ තමයි ඉන්නේ. இன்று ரட்சிப்படைந்து சுகமளிக்கிற கூட்டங்களை நாங்கள் போய் பார்த்தா சபையில இருக்கிறவங்க தான் අලුත් අය உட்கார்ந்திருப்பாங்க. පරණ අය ගියාට කමක් නැහැ. අලුත් කෙනෙක් එක්ක කරගෙන යනවා නම් කමක් නැහැ. මේ අලුත් එක්කෙනාත් එක්ක අලුත් අය එක්ක යන්න පරණ එක්කෙනාම ගිහලා ආයෙත් වැටෙනවා. இந்த பழைய ஆட்கள் போனாது பரவாயில்ல, இன்னும் புதியவர்களை அழைத்து கொண்டு சென்னா பரவாயில்ல. ஆனா இப்ப இருக்கிறவர்கள் பழையவர்களே அந்த இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள். ඒ අය ගිහලා ඒ අය ආයෙ වැටෙනවා. ඒ අය ආයෙ වැටෙනවා. அவர்கள் ආයෙ වැටෙනවා. அவர்கள் போய் அந்த இடத்திலே கீழே விழுவார்கள், அவர்களே விழுவார்கள், மாறி மாறி விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். මේක තව අවුරුදු 10ක් ගියත් මේ විදිහම වෙනවා. இன்னும் 10 வருடங்கள் சென்றாலும் இப்படியே தான் நடந்து கொண்டு இருக்கும். හිතුණු දරුවන් කියලා කියන්නේ අවසාන කාලේ ඉන්නේ කියන එක අමතක කරන්න හොඳ. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் இது கடைசி காலகட்டத்தில் இருக்கிறதை ஞாபகம் ඒ නිසා மறந்துவிடக் අපි கூடாது. මේ කාලේ හොඳට දැනගෙන ඒ කාලේ අනුව අපි මොන කාලේද ඉන්නේ කියලා දැනගෙන අපි දෙවියන් වහන්සේට හලෙලුයා කියමින් ජීවත් වෙන්න ඕනේ අපි හැමෝම. நாங்கள் இந்த காலத்திலே நாங்கள் எந்த காலத்திலே இருக்கிறோம் என்று நன்கு அறிந்தவர்களாய் தேவனுக்கு ஹalleluya என்று சொல்ல நாங்கள் அப்படி செய்ய வேண்டுமா இருக்கிறோம். කිව්වා දාවිත්තුමා මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් හලෙලුයා කියන අමතක කරේ නැති මනුස්සය. தாவீது நாங்கள் பார்க்கிறோம், எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே அவர் போனாலும் தேவனை நோக்கி ஹalleluya என்று சொல்ல மறந்து விடாது இருந்தவர். හලෙලුයා කියලා කියන්නේ ස්වර්ගයේ සද්දයක්. ஹalleluya என்று சொல்வது பரலோகத்திலிருந்து வருகிறதான ஒரு சத்தம். ආමෙන්. එහෙනම් අපේ ගෙදර ස්වර්ගයෙන් ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත පොළොවේ වේවා. ස්වර්ගයේ මොකද්ද සද්දේ? හලෙලුයා කියන සද්දේ තමයි තියෙන්නේ. தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்பதா இருக்கிறது. பரலோகத்தின் விருப்பம் என்ன ஹalleluya என்று அங்கு சொல்லப்படுவதை එළිදරව් 19 බලන්න. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதலாம் මින්පසු வசனம். ස්වර්ගයේ සිටින මහත් සමූහෙකුගේ හඬමෙන් මහත් හඬ මට ඇසුනේ යෝ කතා කොට හalleluya ගැලවීමද මහිමේද බලයද අපගේ දෙවියන් වහන්සේට අයිති. ස්වර්ගයේ හඬක් තමයි හalleluya කියන එක. பரலோகத்தின் சத்தம் தான் ஹalleluya என்று சொல்லுவது. අපි හalleluya කියනකොට நாங்கள் කැඩෙනවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. நாங்கள் ஹalleluya என்று சொல்லும் பொழுது சாத்தானுடைய கோட்டைகள் உடைந்து விடும் අපි இயேசுவின் ඉන්නේ நாமத்திலே. අවසාන කාලේ. நாங்கள் இருக்கிறது கடைசி காலகட்டத்தில். කොඳුරන්න හොඳ නැහැ. நாங்கள் முறுமுறுக்க අපි கூடாது. කොඳුර ඉන්න හොඳ නැහැ. நாங்கள் முறுமுறுத்து கொண்டிருக்க கூடாது. අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க ආමෙන්. வேண்டும். අපි දැන් බලන්න යනවා කාලයන් ගැන. நாங்கள் இப்பொழுது காலங்கள் யுகங்களை குறித்து දැන් பார்க்க අපි போறோம். ඉන්නේ අවසාන කාලේ නේ. நாங்கள் இருக்கிறது கடைசி காலம் என்று ඊට சொன்னால், කලින් කාලයන් පහක් පහු කරලා තමයි අවසාන කාලයට අපි ආවේ. அதற்கு முன்பதாக 5 காலங்களை நாங்கள் தாண்டி தான் இந்த காலத்துக்குள்ளாய் නමුත් வந்திருக்கிறோம். ඒ කාලයන් ගැන කවුරුත් කතා කරන්නේ அந்த காலங்களை குறித்து யாரும் பேசுவதில்லை. හැබැයි ඒ කාලේ වගේම තවත් මිනිස්සු තාමත් හිතන් ඉන්නේ අපි අවසාන කාලේ නෙමෙයි ඉන්නේ මේ කාලේ තමයි ඉන්නේ. ඒ නිසා අපිට ඕන විදිහට අපි ඉමු කියලා තමයි ඉන්නේ මිනිස්සු. அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் கடைசி காலத்தில் இல்ல, அந்த 5 காலங்களில் தாங்கள் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு எங்களுக்கு தேவையானபடியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். පළවෙනි කාලේ තමයි නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලය කියලා කියනවා. முதலாவது தான் කුත්‍රමට්ටම. குற்றமற்றவர்களுடைய காலம் என்று ඒ சொல்லப்படுகிறது. කියන්නේ බයිබලයේ තුල අපි දකිනවා ආදාම් මේවා පව් කරන්න කලින් ඔවුන් හිටියා වූ తත්වය.
நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே ஆதாம் ஏவாள் பாவத்துக்குள்ளாய் விழுவதற்கு முன்பதாக அவர்கள் இருந்த நிலைமையை குறித்து. උත්පත්ති පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පරිච්ඡේදයේ තුන්වෙනි පරිච්ඡේදයේ වෙනකම් මොවුන් පාපයට වැටෙන්න කලින් පව් නැතුව හිටියා වූ නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලය කියලා යුගය කියලා එකක් තිබුණා මේ පොළොවේ. ஆரம்ப ஆதியாகமம் 1-2-3 அதிகாரத்திலே பாவத்துக்கு விழுவதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலம் குற்றமற்ற காலமாய் இருந்தது. ඒ කාලේ දෙන්න හිටියේ තමයි ආදම් සහ ඒවා. அந்த காலத்துல 2 பேர் தான் இருந்தார்கள், ஆதாமும் ஏவாளும். ඔවුන් මනුෂ්‍යයන් හැටියට පව් නැතුව දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධතාවයෙන් හිටියා තුන්වෙනි පරිච්ඡේදයට එනකම්. அவர்கள் 3ஆம் அதிகாரம் மட்டுக்கும் பாவம் செய்யாதபடி கர்த்தரோடு நல்ல தொடர்போடு இருந்தார்கள். ඔවුන් ජීවත් වුණේ ඒදන් උයනේ. அவர்கள் வாழ்ந்தது ஏதேன் தோட்டத்தில். ඒදන් කියන ඇවිල්ලා ප්‍රීතිමත් උයන. ஏதேன் என்று சொல்லுவது சந்தோஷம் மிகுந்த දෙවියන් தோட்டம். වහන්සේ කැමති අපි ප්‍රීතිමත් උයනක ඉන්නවට. தேவன் விரும்புகிறார் நாங்கள் சந்தோஷமான ஒரு தோட்டத்திலே இருப்பதற்கு. නමුත් ඒ ප්‍රීතිය නැති කරගත්තා. ஆனாலும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் இல்லாமாக்கி ඒ கொண்டார்கள். අය පාපයට වැටුණා. அவர்கள் பாவத்துக்கு விழுந்தார்கள். බලන්න ඒ කාලයට අපි කියනවා නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලය அந்த කියලා. காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் குற்றமற்றவர்களுடைய காலம் என்று. එහෙම කාලයක් තිබුණා. அப்படி ஒரு காலம் இருந்தது. දැනුත් මිනිස්සු ඉන්නේ කොහමද දන්නවද? කිසිම වැරද්දක් කළේ නැහැ. අපි පව්කාරයෝ නෙමෙයි, අපි සුද්ධයි කියලා ඉන්නවා මිනිස්සු මේ එළියේ. இன்றும் அப்படிதான் இருக்கிறாங்க. நாங்க எந்த பாவமும் செய்யவில்லை, நாங்க குற்றமற்றவர்கள் என்று தான் வெளியிலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். බයිබලයේ කියනවා රෝම පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදේ සියල්ලෝම පව්කොට දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් හීන වෙලා ඉන්නවා. நாங்கள் பார்க்கிறோம் ரோமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையிலே குறைவுள்ளவர்களாய் ඊට පස්සේ இருக்கிறோம் என்று. මිනිස්සයා පාපයට වැටුණා. அவர் மனிதர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். මිනිස්සයා පාපයට වැටුණාට පස්සේ දැන් ආදම් ඒව තුලින් ආපු අය නිසා මේ ලෝකේ ඉන්න හැම මිනිසෙක්ම පව්කාරයි. இந்த ஆதாம் மேவாளுக்குள்ளாய் வந்த எல்லா மனிதர்களும் இன்று உலகத்தில் இருக்க எல்லோரும் பாவிகளாய் දෙවියන් மாறினார்கள். වහන්සේ ඒදන් නුවණෙන් පිටත් කළ යවුවා ආදම්මයි ඒවයි. ஏதோன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் மேவாளையும் கர்த்தர் அங்கிருந்து அவர்களை விரட்டி விட்டார். ඒ දෙවියන් වහන්සේ ප්‍රේමණීය නිසා. ஆனாலும் கர்த்தர் அன்பா இருக்கிறது දෙවියන් நிமித்தம், වහන්සේ ප්‍රේමණීය නිසා තමයි දඬුවම් කරේ. கர்த்தர் அன்பானவராய் இருக்கிற நிமித்தம் தான் அவர்களை தண்டித்தார். අදත් උන්වහන්සේ දඬුවම් කරනවා. இன்றும் கர்த்தர் தண்டிக்கிறார். උන්වහන්සේ දඬුවම් කරනවා උන්වහන්සේ ප්‍රේමණීය නිසා. அவர் தண்டிப்பது அவர் அன்புள்ளவராய் இருக்கிற நிமித்தமாய். උන්වහන්සේ ප්‍රේමණීය නම් ඇයි දඬුවම් කරන්නේ උන්වහන්සේ? அவர் அன்புள்ளவராய் இருந்தால் ஏன் தண்டிப்பார்? ප්‍රේමණීය නිසා තමයි දඬුවම් කරන්නේ. அவர் அன்புள்ளவராய் இருக்கிற நிமித்தமாகவே චූටි தண்டிக்கிறார். උදාහරණයක් මම කියන්නම්. අවුරුදු 4ක දැරියෙක්ව දූෂණය කරන අවුරුදු 45ක මිනිස්සෙක්. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 40 வயது இருந்த முதியோர் 4 வயது ஒரு சிறு பிள்ளையை துஷ்பிரயோகம் செய்கிறார் பாலியல் දූෂණය ரீதியாக. කරලා ඉවරලා මැරෙනවා. දරුවා මැරෙනවා. அவரை அந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த நிமித்தமாக அந்த சிறு பிள்ளை இறந்து விடுகிறது. මෙයා උසාවියට යනවා. அவர் இப்பொழுது நீதிமன்றத்துக்கு නඩු போகிறார். දානවා. அவர்கள் வழக்கு උසාවියේ போடுறாங்க. ජජ් කියනවා நீதிவான் சொல்லுகிறார், ඔබ එල්ලුම් ගස්. நீங்கள் தூக்கு மரத்தில் தூக்கிலிட வேண்டும் உங்களை. ජජ් හොඳ නැද්ද? நீதிமன்றத்தை நீதிவான் நல்லவரா கெட்டவரா? දැන් මෙතනදී අපි දකිනවා ජජ් ප්‍රේමණීයද නැත්නම් ජජ් නැත්නම් මේ දුෂ්ට කෙනෙක්ද? இப்பொழுது இந்த நீதிவான் நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ளவரா இல்லாட்டி அவர் දුෂ්ට කෙනෙක්ද? துஷ்ட மனிதனா? දැන් මිනිස්සු කියයි ප්‍රේමණීයයි කියලා. හැබැයි හිරකාරයා කියයි දුෂ්ට මිනිස්සෙක්. மனிதர்கள் சொல்லுவார் இவர் அன்புள்ளவர், ஆனா அந்த சிறைப்படுத்தப்பட்டிருந்தவன் சொல்லுவார் அவர் துஷ்ட ஒரு மனிதனா இருக்கிறான் என்று. අපිත් කියන්නේ ඇත්තටම නඩුකාරයා නිර්දෝෂ ප්‍රේමණීය කෙනෙක් කියලා. நாங்களும் சொல்லுவோம் அந்த நீதிவான் அன்புள்ள குற்றமற்ற ஒரு மனிதன். හැබැයි හදිසිය හරි ජජ් ඇවිල්ලා ඒ අවුරුදු 4ක දැරියව දූෂණය කළා මරපු කෙනාව නිදොස් කොට මම නිදාස් කරනවා. ඔව් මම ප්‍රේමය පෙන්නනවා කියලා කරොත් එහෙම අපි ගහයි නඩුකාරයාට. அந்த நீதிவான் அவர் அன்புள்ளவர் என்று காட்டுவதற்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த மனிதனை அவரை எல்லா தவறுகளிலுமிருந்து விடுதலை ஆக்கி என்று சொன்னார். நாங்கள் அந்த நீதிவானுக்கு நாங்கள் அடிக்க முன் வருவோம். ඇයි ඒ? අපි කියනවා මහා නපුරු විනිශ්චයකාරයෙක්. நாங்கள் சொல்லுவோம் மிகவும் கொடூரமான ஒரு අර අවුරුදු நீதிவான். 4 දරුවා දූෂණය කරපු මිනිස්සයාට නිදහස දුන්නානේ. அந்த 4 வயது நிறைந்த அந்த பெண்ணை கெடுத்து சீரழித்தவருக்கு அவர் விடுதலை கொடுத்தாரே. අපේ දෙවියන් වහන්සේ. எங்களுடைய தேவன் උන්වහන්සේ அப்படிப்பட்டவர். ප්‍රේමණීය නිසා තමයි උන්වහන්සේ දඬුවම් කරන්නේ. எங்களுடைய கர்த்தர் அன்புள்ளவராய் இருக்கிற நிமித்தம் தான் தண்டனை දැන් கொடுக்கிறார். මනුෂ්‍යව දැම්ම ඒ දඬුවෙන පිටත් කළා දැම්ම. එළියට එලවලම දැම්ම. அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியே அனுப்பி விட்டார். ඊට පස්සේ තිබිච්ච කාලය තමයි හෘද සාක්ෂියේ කාලය. அதற்கு பின்பதா இருந்த காலம் தான் மனசாட்சியின் காலம். මනුෂ්‍යයට හිතිච්ච දේ මනුෂ්‍යයා කරා. மனிதனுக்கு அவனுக்கு செய்ய நினைத்ததெல்லாம் செய்து එයාගේ கொண்டிருந்தான். හෘද සාක්ෂිය මොකද්ද කියන්නේ? அவன மனசாட்சி என்ன சொல்லுகிறது? එයාගේ හෘද සාක්ෂිය කියනවා නම් අත පොඩි
ඩ්‍රින්ක් එකක් ගන්නවා. அவருடைய மனசாட்சி சொல்லும் இன்னைக்கு நான் ஒரு சின்ன சொட்டனை நான் போடுவேன்னு சொல்லி. හෘද සාක්ෂිය කියපු ගමන් යනවා බාර් එකට. அவர் மனசாட்சி சொல்ல பின்புதான் அவர் பாருக்கு போய்விட்டார். තමාට යාගේ හෘද සාක්ෂිය කියනවා මම අද පල්ලි යන්නේ. சில நேரத்துல அவருடைய மனசாட்சி சொல்லு நான் இன்று ஆலயத்துக்கு போக කියලා மாட்டேன். වැඩක් නැහැ. போய் என்ன பிரயோஜனம்? එයා ඉන්නවා ගෙදරට වෙන. அவர் வீட்டுக்குள்ளேயே අද இருப்பார். කොච්චර මිනිස්සු ඉන්නවද අවසාන කාලය කියලා දන්නේ නැතුව හෘද සාක්ෂිය කාලේ තාම ඉන්නවා මිනිස්සු. இன்று எவ்வளவு பேர் இருக்கிற இது கடைசி காலம் என்று அறியாதபடி மனசாட்சியின் காலத்துக்குள்ளே இருக்கிறார்கள். ඒක තමයි ආදම් ඒ වගේ දරුවෝ දෙන්න කායින් සහ ආබේල්. කායින් සහ ආබේල් මොකද්ද කරේ? අපි දන්නවා කායින් ආබේල්ව මැරුවා. තමන්ගේ හෘද සාක්ෂිය කියන දේ කරා. அதுதான் ஆதாம் ஏவாளுடைய 2 மகன் காயின் ஆபேல். காயின் ஆபேலுக்கு என்ன செய்தார்? காயின் அவனுடைய மனசாட்சியின்படி ஆபேலை கொலை செய்து මේ விட்டார். කාලේ පව් වැඩි වුණාලු. இந்த காலத்திலே பாவங்கள் பெருகினதாம். ඒ වගේම ඊට පස්සේ එනවා නෝවාගේ කාලේ. அதற்கு பின்பதாக நோவாவுடைய காலம் வருகிறது. දෙවියන් වහන්සේ මේ මිනිස්සුන්ගේ පාපේ වැඩි නිසා ஜனங்களுடைய பாவங்கள் அதிகமா இருக்கிற දෙවියන් நிமித்தமா වහන්සේ නෝවාව කැඳව ගත්තා. தேவன் நோவாவை அழைத்து දැන් கொண்டார். මිනිස්සුන්ට හිතු මතේ මිනිස්සු කනවා බොනවා ප්‍රීති වෙනවා. මිනිස්සුන්ට ඕන දේවල් තමයි මිනිස්සු කරන්නේ. දෙවියන් වහන්සේ කියනවා නැවක් හදන්න කියලා නෝවාට නැවක් හදලා සෙනගව එකතු කරගන්න කියනවා නැව ඇතුළත. இப்ப ஜனங்கள் என்ன செய்கிற அவங்களுக்கு விரும்பின விதத்திலே களியாட்டுகளும் குடித்தலும் புசித்தலும் இருக்கிறார்கள். தேவன் நோவாவை அழைத்து சொல்கிறார் ஒரு பேழையை கட்டுவி என்பதாக. හැබැයි කවුරුත් නෝවා කතා කරපු එකට කීකරුනේ නෑ. ஆனாலும் யாரும் நோவா பேசியதற்கு கீழ்ப்படியவில்லை. ඉතින් එදා නෝවා සෙනගට අවවාද කරා. அன்று நோவா ஜனங்களை எச்சரித்தார். සෙනග ගණන් ගත්තේ නෑ. ஆனா ஜனங்கள் அதை மறுதலித்து ඒ விட்டார்கள். කාලේට අපි කියනවා හෘද සාක්ෂිය කාලේ. அந்த காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் மனசாட்சியின் காலம் ඊට என்று. පස්සේ දෙවියන් වහන්සේ නෝවාව තෝරගත්තා. නැවත ජල ගැලීමෙන් විනාශ වුණා. මුළු පොළොවම විනාශ වුණාට පස්සේ நோவாவை தெரிந்து கொண்டது பின்பு அந்த வெள்ளப்பெருக்கினால் முழு பூமியுமே அழிக்கப்பட்டது ඊට பின்பதாக පස්සේ තුන්දෙනා නෝවාගේ දරුවෝ තුන්දෙනා තමයි සෙම් හම් යපෙත් කියන තුන්දෙනා. அதுக்கு பின்பா செம் யம் யப்பேத் என்கிற 3 நோவாவுடைய பிள்ளைகள். ඒ තුන්දෙනා තුලින් නැවත දරුවෝ 70ක් ඉපදුනා. அவர்களுக்கு கூடாக பின்பதாய் 70 பிள்ளைகள் பிறந்தார்கள். ඒක ඇවිල්ලා උත්පත්ති පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා. அது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. ඒ දරුවෝ 70 දේශයන් 70කට වෙන් වෙලා යනවා. அந்த 70 பிள்ளைகளும் 70 தேசங்களுக்காக பிரிந்து ඒ போகிறார்கள். දරුවෝ 70 වෙනුවෙන් තමයි කූඩාරම් මංගල්‍යයේ දවස් 7ක් පූජාවන් පවත්වන්න කිව්වේ. පූජාවන් 70 දවස් 7 සම්පූර්ණ වෙනකොට පූජාවන් 70ක් සම්පූර්ණ කරා. ඒ ඇවිල්ලා ඒ ගෝත්‍ර ඒ නැත්නම් ඒ ජාතින් වෙනුවෙන් තමයි එදා ඒ කූඩාරම් මංගල්‍යයේ பூஜாவை அந்த 70 பிள்ளைகளை நினைவு கூட்டும்படியாகத்தான் இஸ்ரவேலிலே இருந்ததான அந்த பண்டிகைகளை கூடார பண்டிகைகளை செலுத்தும்படியாக சொன்னார்கள். அந்த 70 நாள் பூர்த்தியாகும் பட்சத்திலே அவர்கள் அந்த காரியங்களை செய்து வந்தார்கள். දැන් ඔන්න නෝවාගේ දරුවෝ තුන්දෙනා ආවා. இப்ப நோவாவின் 3 பிள்ளைகள் வளர்ந்தார்கள். 70ක් ආවා. 70 பேர் வந்தார்கள். 70 රටවල් වලට රාජ්‍යයන් වලට බෙදිලා ගියා. 70 பேரும் ராஜ்யங்களாக தேசங்களாக பிரிந்து போனார்கள். ඊට පස්සේ සේනග ඔක්කොම එකතු වෙලා තීරණයක් ගත්තා. அதற்கு பின்பதாக அந்த ஜனங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானம் අපිට எடுத்தார்கள். දෙවියන් වහන්සේ ආයේ ඕනේ නැහැ. எங்களுக்கு தேவன் மீண்டும் தேவையில்லை. අපි ඇවිල්ලා කොතක් හදමු. நாங்கள் ஒரு கோபுரத்தை ආයි கட்டுவோம். ජල ගැල්මක් ආවොත් අපි යට වෙන්නේ නැති වෙන්න අපි ලොකු ගොඩක් මොකද කියන්නේ පවුරක් ගොඩ නගමු. நாங்கள் மீண்டுமாய் வெள்ளப்பெருக்கு வந்தால் நாங்கள் மூழ்கி விடாதபடி பெரிதான ஒரு கோட்டை கோபுரத்தை நாங்கள் கட்டுவோம் என்று ඒකට சொன்னார். කියනවා මනුෂ්‍ය පාලන කාලය. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மனிதனுடைய ஆட்சி காலம் என்று. අදත් එහෙම නැද්ද? இன்றும் அப்படி இல்லையா? අදත් මිනිස්සු දන්නේ අපි ඉන්නේ අවසාන කාලය කියලා. මිනිස්සු මිනිස්සුන්ට ඕන විදිහට නටාගෙන இன்று ඉන්නවා. ஜனங்கள் அறியாமல் இருக்கிற இது கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று அறியாமல் அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். අදත් මේ තෙල් අරගෙන තෙල් ගගා ඉන්නවා තාමත් වහලවල් වලට මිනිස්සු. இன்னும் இன்று கூட எண்ணெய்களை எடுத்துக்கொண்டு அவருடைய கூரைகளுக்கு வீசி பூசிக்கொண்டு இருக்கிறார்கள். ඔව් අපි ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் இருக்கிறது கடைசி காலத்திலே. හැබැයි ඒක තේරෙන්නේ නැහැ මිනිස්සු. ஆனால் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். නා මනුෂ්‍ය පාලන කාලය තුල මනුෂ්‍යයන් ජීවත් වෙනවා. மனிதனுடைய ஆட்சி காலத்துக்குள்ளாக ඊට அவர்கள் පස්සේ வாழ்ந்து கொள்கிறார்கள். දෙවියන් වහන්සේ මේ මනුෂ්‍ය පාලන කාලයට උන්වහන්සේ කැමති නැහැ. அதற்கு பின்பு தேவன் இந்த மனிதனுடைய ஆட்சி காலத்துக்கு அவர் விரும்பாதவராக දෙවියන් இருக்கிறார். වහන්සේ කැමති උන්වහන්සේ මත යැපෙන්නා වූ සෙනගට. கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தரை நோக்கி கண்ணோக்கி அவர் கூட வாழ்கிற மனிதனுக்கு. බලන්න දාවිද්ගේ ජීවිතේ. பாருங்கள் தாவீதுடைய வாழ்க்கை. දාවිද් අම්මගේ කුසට එනකොට தாவீத் தன்னுடைய தாயின் வயிற்றுக்கு வரும் பொழுது තාත්තා ද්වේෂ කරාලු. அவரை சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தகப்பன். ඒකට ලොකු කතාවක් තියෙනවා. அதுக்கு பெரிதான ஒரு கதை ඒක இருக்கிறது. බයිබලයේ තියෙනවා ඒක. அது வேதத்திலே කොටසයි இருந்தாலும் තියෙන්නේ. அது சிறு பகுதி தான் නමුත් இருக்குது. යම් ලෝකේ පොතක් තියෙනවා. ඒ ලෝකේ පොත ගැන බයිබලයේ ලියවිලා තියෙනවා. அந்த உலகத்திலே ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ඒකේ තියෙනවා දාවිත් ඇවිල්ලා වැඩකාරී කියලා හිතාගෙන
දෙන්න එකට එකතු වෙනවා. හැබැයි එකතු වෙන්නේ දාවිත්ගේ අම්මත් එක්ක. தாவீது அந்த தாவீது, கதையில எஸ்ஸே. பார்க்கிறோம் அந்த தாவீது தாத்தா. எஸ்ஸே வந்து அது வேலைக்காரி என்று நினைத்து கொண்டு அவன் தாவீதுடைய அம்மாவோடு சேர்கிறார். ஆனா தாவீதுடைய அம்மாவோடு தான் அவர் தெரியாம சேர்ந்து கொண்டு இருக்கிறார். අන්තිමට දරුවා ගැබ් ගත්තට මේ දරුවා මේ පිළිසිඳ ගත්තට පස්සේ දාවිද්ගේ තාත්තා යෙස්සේ කියනවා මෙයා කොහොමද ගැබ් ගත්තේ? அதுக்கு பின்பதாக இவ்வாறு அந்த தாவீதுடைய தாய் கற்பம் தரித்த பின்பதாக எஸ்ஸே கேட்கிற இவள் எப்படி கற்பம் தரித்தாள் என்று. ඔයා විවාහ වෙන්න ඕනේ කියලා රෑ කතා කරා නේද කෙනෙකුට? நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று இரவிலே ஒரு பெண்மணியோடு நீ கதைத்து கொண்டிருந்தாலே ඒ මගේ වැඩකාරී. அது என்னுடைய வேலைக்காரி. ඒ වැඩකාරී ඇවිල්ලා මට කිව්වා විවාහ වෙන්න යනවා මාව කියලා කියපු ගමන්ම මම වැඩකාරී වගේ අඳගෙන තමයි ඔයත් එක්ක විවාහ වුනේ. நான் அந்த வேலைக்காரி வந்து என்னிடத்திலே சொன்னா நான் வேலைக்காரி நீ திருமணம் முடிக்க போகிறாய் என்று சொன்னதுக்கு பின்பு நான் வேலைக்காரியை போல் வேஷம் தரித்து கொண்டு நான் உன்னிடத்திலே வந்தேன் என்று சொல்கிறேன். මූණ වාගෙන ඉන්නේ. முகத்தை மூடிக்கொண்டு தானே இருந்தார். උදේට තමයි මූණ බලන්නේ. காலையிலே தான் முகத்தை හැබැයි பார்ப்பார். මෙයා උදේවත් මූණ බැලුවේ නැහැ. இவர் காலையில முகத்தை මෙයාට பார்க்கவில்லை. ඌමනා වුණේ මොකද දන්නවද? இவருக்கு என்ன தேவையா இருந்தது? මෙයාට ඌමනා වුණේ යා යුදෙව්වෙක් කියලා පෙන්වන්න යෙස්සෙට. இவருக்கு தேவையா இருந்த எஸ்ஐக்கு நான் ஒரு யூதர் என்று காண்பிக்க மாத்திரம். එයා හිටියේ ඇවිල්ලා මන්ත්‍රණ සභාවේ ප්‍රධානියෙක්. அவர் යෙස්සේ. அவர் இருந்தது அந்த ராஜாக்களிடத்தில மந்திரிகள் இருக்கிற එයාව பிரதான එළියට இடத்துல. මන්ත්‍රණ සභාවෙන් වැඩිමහල්ලා. அவர் அந்த மூப்பர்கள் அவரை வெளியிலே தள்ளி ඇයි விட்டார்கள். එළියට දැම්මේ? ஏன் அவரை வெளியே එයා தள்ளினார்? ඇවිල්ලා බෝවස්ගේ පරම්පරාවෙන් ආවේ. அவர் போவாசுடைய பரம்பரையிலே බෝවස් வந்தேன். යුදෙව්වෙක් වුණාට එයා මිශ්‍රයි. போவாஸ் யூதரா இருந்தாலும் இவர்கள் கலப்படை கலந்து ඇයි එයා இருந்தவர்கள். බැන්දකාවද රුත්? இவர்களுக்கு திருமணம் முடித்தது யாரே ரூத். රුත් ඇවිල්ලා මෝබිය ස්ත්‍රියක්. மோவாபிய பெண்ணாக இருந்தால் ரூத். ඒ නිසා මෙයාව මන්ත්‍රණ සභාවෙන් එළියට දාන්න ඕනේ කියලා එළිය දැම්මා. ஆனபடினால் அந்த பிரதான சங்கத்திலிருந்து இவரை துரத்தி விட்டார்கள். මෙයා ඒ නිසා තමයි අර මේක කරන්නේ. මොකද වැඩකාරී පස්සේ යුදෙව්වෙක් නෙවෙයි කියලා දැනගත්තට පස්සේ අත්හරිනවා. අත්හැරියට පස්සේ මිනිස්සු හිතනවා මෙයා ඇත්තටම යුදෙව්වෙක් කියලා හිතනවා කියලා මන්ත්‍රණ සභාවේ මෙයාව ආයි පිළිගන්නේ කියලා තමයි ඒ වැඩේ කරේ. අන්තිමට දන්නේ නැහැ. තමන්ගේ නෝනා තමයි විවාහ වුනේ. அவர்கள் தெரியாம இருந்த அவர் காரணம் வேலைக்காரி அவர் அவ்வாறு செய்துவிட்டு அவரை தள்ளிவிட்டு அவர்கள் நினைப்பார் இவர் உண்மையாகவே யூதனா இருக்கிறார் என்று. ஆனா இவர் செய்த காரியம் சரிவரவில்லை. அவர் உண்மையாக இருந்தது தன்னுடைய மனைவியோடு. ඒ නිසා තමයි දාවිත්තුමා ගීතාවලිය 51 කියන්නේ මම පව් පාපේ සහිතව ගැප් කරා. ஆனபடியினால் தான் தாவீது ராஜா சொல்லுகிறார் சங்கீதம் 51 நான் பாவத்தோடே கர்ப்பம் தரித்தேன். නමුත් දාවිත්ව ගෙදරින් ප්‍රතික්ෂේප කරා. தாவீதை வீட்டிலே மறுதலித்தார். අම්මගේ කුසේ වැඩෙනකොටම තාත්තා ප්‍රතික්ෂේප කරා. தாயின் கர்ப்பத்துல வளரும் பொழுதே தன்னுடைய தகப்பன் එයාට மறுதலித்து இருக்கிறார். වැඩිමාල් 7 දෙනෙක් හිටියා ගෙදර. அவருக்கு மூப்பர்கள் 7 பேர் 7 இருந்தார்கள். දෙනාම කෑම මේසේ එකට ඉඳගෙන කනවා. දාවිත්ට ගෙදර වැඩකාර පුටුවක් තමයි දාලා තියෙන්නේ. 7 பேரும் ஒன்றாக சாப்பாடு மேசையில உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஆனா தாவீதுக்கு வெளியிலே ஒரு ஒதுக்குப்புறமாய் அவருக்கு இடம் கொடுத்து ඒ வைத்திருந்தார்கள். ගෙදර මනුෂ්‍ය පාලනයේ කාලයක් තිබුණා. அந்த வீட்டிலே மனிதர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது. හැබැයි එතනදී දාවිතුමා හලෙලුයා කියලා කිව්වා දෙවියන් වහන්සේට. දෙවියන් වහන්සේ ඒ මනුස්සයව අරගෙන සිංහ පුටුවේ තිබ්බා. සිංහාසනේ තිබ්බා. රජෙක් හැටියට උන්වහන්සේ. ආමේන්. அந்த சூழ்நிலையும் தாவீது ராஜா ஹல்லேலூயா என்று சொன்ன அந்த மனிதனை தேவன் அபிஷேகப்படுத்தி சிங்காசனத்திலே வீற்றிருந்து ராஜாவாக அவனை அபிஷேகம் ඒ செய்தார். නිසා අපි හැම වෙලාවකම මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් හලෙලුයා කියන අමතක நாங்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சென்றாலும் ஹல்லேலூயா என்று சொல்ல நாங்கள் காத்திருக்க வேண்டும். ආමේන්. ආමේන්. ඊළඟට 4 වෙනි කාලය. 4வது காலம் දැන් මනුෂ්‍ය පාලන කාලේ නැති වුණා. මොකද බාබෙල් කොත දෙවියන් වහන්සේ බැහැලා උත්පත්ති පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ උන්වහන්සේ කියනවා යමු අපි බැස ගොස් ඔවුන්ගේ භාෂාව උන්ට නොතේරෙන ලෙස ඔවුන්ගේ භාෂාව අවුල් කරමු කියලා දෙවියන් වහන්සේ බැහැලා ඇවිල්ලා අවුල් நாங்கள் කළා. பார்க்கிறோம் அந்த பாபேல் கோபுரத்தை தேவன் கண்டு அவர் கோபப்பட்டு நாங்கள் இறங்கி வந்து அவர்களுடைய பாஷைகளை நாங்கள் குலப்படி செய்து எல்லாவற்றையும் நாங்கள் அழித்து சிதறடிக்க பண்ணுவோம் என்று வேதத்திலே சொல்லுகிறபடி அவர் செய்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට ඕනේ මිනිස්සෙක්. தேவனுக்கு தேவையா இருக்கிற ஒரு மனிதன். දෙවියන් වහන්සේ හැම කාලයකදී මේ හැම කාලයකදීම උන්වහන්සේ අවංක මිනිස්සෙක්ව හෙව්වා. இந்த எல்லா காலத்திலும் தேவனுக்கு உண்மையான ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருந்தார். හම්බුන්නේ නැහැ. ஆனாலும் அவருக்கு ඊට கிடைக்கவில்லை. පස්සේ මේ මනුෂ්‍ය පාලන කාලයත් අහෝසි වෙලා ගියා. இந்த மனிதருடைய ஆட்சி காலமும் அவ்வாறாக இல்லாமல் போய்விட்டது. ආබ්‍රහම්ගේ කැඳවීමත් එක්ක. ஆபிரகாமுடைய ඊට அழைப்பு පස්සේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව කැඳෙව්වා. அதுக்கு பின்பதாக தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ආබ්‍රහම්ට පොරොන්දු දුන්නා. ஆபிரகாமுக்கு பொருந்தனை ඒ கொடுத்தார். කාලයට අපි කියනවා පොරොන්දුවේ කාලය. அந்த காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் பொருந்தனையின் காலம். දෙවියන් වහන්සේ බොහෝ පොරොන්දු ලබා දුන්නා. தேவன் அநேக பொருந்தனைகளை கொடுத்தார். ඊට පස්සේ ආබ්‍රහම්ව කැඳවලා කියනවා මා විසින් පෙන්වන දේශයට යන්න. அதுக்கு பின்பு ஆபிரகாம் அழைத்து சொல்ல நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ මම என்பதாக නුඹට ආශිර්වාද நான் කරන්නේ. உன்னை ஆசீர்வதிப்பேன். නුඹට
ආශිර්වාද කරන්නන්ට මම ආශිර්වාද உன்னை කරමි. ஆசீர்வதிப்பவர்களை நான் නුඹට ஆசீர்வதிப்பேன், ශාප කරන්නන්ට මම ශාප කරමි. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், නුඹද ආශිර්වාදයක් වෙයන්න. நீயோ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. ඉතින් ආබ්‍රහම්ව කැඳවපු කාලෙට අපි කියනවා පොරොන්දුවේ කාලේ. ஆபிரகாமை அழைத்துக் கொண்ட காலத்துக்கு நாங்க சொல்லுவோம் பொருந்தினேன் ඊට காலம். පස්සේ ආබ්‍රහම්ව කැඳවගත්තට පස්සේ ආබ්‍රහම් ඊශාක් යාකෝබ් යෝසෙප් දැන් මෙන්න සෙනග මිස්රයට යනවා. நாங்கள் ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு போனவா ஈசாக், யாக்கோப், யோசேப் இவர்கள் எல்லாம் எகிப்து தேசத்துக்கே දැන් போகிறார்கள். ඔන්න බලන්න යෝසෙප් 70ක් එක්ක යනවා. யோசேப் 70 பேரோடு கூட දැන් போகிறார். ආබ්‍රහම් නෑ, இப்பொழுது ஆபிரகாம் இல்லை, ඊශාක් නෑ, ஈசாக் இல்லை, යාකෝබ් එක්ක யாக்கோபோடு යෝසෙප් කියන පුතයි 70ක් එකතු වෙලා යනවා ළමයි ටික ඔක්කොම. யாக்கோபுடைய மகன் யோசேப்பும் அவனோடு சேர்ந்து 70 பேரும் அந்த எகிப்துக்கு போகிறார்கள். අවුරුදු 400ක් එහෙ ඉන්නවා 430ක්. 430 வருடம் அங்கு இருக்கிறார்கள். අවුරුදු 430කට පස්සේ දෙවියන් වහන්සේ ඒ මිසරේ ඉන්න හෙබ්‍රෙව් එක්ක උන්වහන්සේ තෝරගන්නවා. அந்த எகிப்து தேசத்திலே இருந்து 40 வருடங்களுக்கு பின்பதாக எகிப்தில் இருந்த ஒரு එබ්‍රේ எபிரேயரை தேவன் தெரிந்து கொள்கிறார். ඒ කවුද? அவர் யார்? මෝසෙස්. மோசேஸ். ஆமென். මෝසෙස්ව දෙවියන් වහන්සේ තෝරගන්නවා. மோசேயை தேவன் தெரிந்து கொள்கிறார். මෝසෙස්ව තෝරගෙන மோசேயை தெரிந்து கொண்டு දෙවියන් වහන්සේ මෝසෙස්ව දුන්නා විවස්ථාවක්. மோசேக்கு தேவன் ஒரு உடன்படிக்கையை ඒ கொடுக்கிறார். විවස්ථාවට අපි කියනවා විවස්ථාවේ කාලය කියලා. அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் சொல்லுவோம் உடன்படிக்கையின் காலம் என்று. ඒක අපි දකිනවා නික්මයාම පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා පෙරලා ගන්න ඕනේ නැහැ. ஆதியா யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த உடன்படிக்கைகள் காணப்படுகிறது. මේ විවස්ථාවේ කාලේ තමයි පුතා දසපනත දුන්නේ. இந்த 10 கற்பனை இந்த உடன்படிக்கையின் காலத்திலே தான் கொடுக்கிறார். ඒ වගේම නීති ආඥාවන් දුන්නේ මේ කාලේ තුල. அதே மாதிரி நீதிகள் கட்டளைகளை தேவன் கொடுக்கிறார் இந்த නමුත් காலத்திலே. සෙනග බොහෝ වෙලාවට දෙවියන් වහන්සේට විරුද්ධව. ஆனால் ஜனங்கள் அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து දෙවියන් වහන්සේ கொண்டிருந்தார். හැම වෙලාවකම සෙනග වෙනුවෙන් උන්වහන්සේ නැගිට හැබැයි සෙනග හැමදාම හලෙලූයා කියනට වඩා කෙන්දරන්න පටන් ගත්තා. தேவன் இந்த ஜனங்களுக்காக பரிதாபித்து அவர் எழும்பினார். ஆனாலும் இந்த ஜனங்கள் அல்லேலூயா என்று சொல்வதை பார்க்கிலும் அவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். කොන්දරපු හැමෝම කාන්තාරේ මැරිලා ගියා. முறுமுறுத்தவர் அனைவரும் பாலைவனத்திலே மரித்து போனார்கள். හලෙලූයා කියපු ඔක්කොම කානාන් දේශයටත් උල්ලුණා. அல்லேலூயா என்று சொன்னவர்கள் எல்லோரும் கானான் தேசத்திலே ඇයි உட்பிரவேசித்தார்கள். දන්නවද? කොන්දරන මිනිස්සු බාධාව දකින්නකොට කොන්දරනවා. බාධාවන් දැකලා කොන්දරන්නේ දෙවියන් වහන්සේගේ දරුවා හලෙලූයා කියනකොට බාධාවන් ඉවත් වෙලා යනවා. முறுமுறுக்கிறவர்கள் தடைகளை கண்டு முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தடைகளை கண்டு ஹalleluya என்று சொல்லுவார்கள். ඒ කොන්දරපු සෙනගට යෙරිකෝ පවුර ගාවටවත් යන්න බැරි වුණා. அந்த முறுமுறுத்தவர்கள் எரிகோ கோட்டையின் பக்கத்திற்காவது போக යෝර්දාන් முடியாமல் ගඟ ගාවටවත් යන්න බැරි වුණා. யோர்தான் நதிக்கு அருகிலே கூட செல்ல முடியாமல் මොකද போனது. එදා යෙරිකෝ පවුර හලෙලූයා තුලින් තමයි කඩාගෙන වැටෙන්නේ. හලෙලූයා කිව්වේ නැත්නම් කඩන් වැටෙන්නේ அந்த නැහැ. எரிகோ அந்த கோபுரம் வந்து கோட்டையை வந்து ஹalleluya என்று சொல்லி நிமித்தமாகத்தான் அது கீழே இடிந்து விழுந்தது, இல்லாவிட்டால் ඒ விழுந்திருக்காது. නිසා උන් හලෙලූයා කියපු හැමෝම කානාන් දේශයට ඇතුළු. ஆனபடினா இந்த ஹalleluya என்று சொன்ன அனைவரும் கானான் தேசத்துக்குள்ளே අපිට உட்பிரவேசித்தார்கள். කියනවා නමක්. ஆனா எங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு பேர். දෙමළෙන් ලස්සනට කියනවා. தமிழ்ல என்ன மிகவும் அழகா சொல்லுவாங்க. හලෙලූයා කුට්ට. ஹalleluya செனங்க කියලා. හලෙලූයා කුට්ට. ඇත්තටම අපි හලෙලූයා කුට්ටම් තමයි. ආමේන්. உண்மையாகவே நாங்க ஹalleluya கூட்டம் தான். ஆமென். එහෙනම් අපි ඇත්තටම අපි හලෙලූයා කියන්න ඕනේ හැමදාම. நாங்க அப்படின்னு சொன்னா என்னாலும் நாங்க ஹalleluya என்று உண்மையாக சொல்ல வேண்டும். ලස්සන ගීතිකාවක් තියෙනවා ජෝන් ජෙබරාජ් කියන. ஜோன் ஜெபராஜுடைய மிகவும் அழகான ஒரு பல்லவி එයාගේ இருக்கிறது. පුද්ගලික ජීවිතේ නම් අපිට වැඩක් නැහැ. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எங்களுக்கு නමුත් தேவையில்லை. ඒ ගීතිකාව ලස්සනයි. அவருடைய அந்த பல்லவி மிகவும் මම அழகானது. උදේටත් හවසටත් මම දෙවියන් වහන්සේට හලෙලූයා කියනවා. காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு ஹalleluya என்று சொல்லுவது. ආමේන්. මම මොන වගේ වාතාවරණයක් මැදින් ගියත් මම දෙවියන් වහන්සේට நான் හලෙලූයා කියනවා. எப்படியாப்பட்ட சூழ்நிலை நான் சொன்னாலும் கர்த்தருக்கு ஹalleluya என்று சொல்லுவேன். ආමේන්. ඒක හොඳ දෙයක්. அது மிகவும் நல்லதான ஒரு காரியம். ඊළඟට අවසාන කාලය. அதுக்கு பின்பதாக கடைசி දැන් காலம். අපි කාලයන් පහක් බැලුවා. இப்போ நாங்க 5 காலங்களை குறித்து පළවෙනි பார்த்தோம். කාලය ඇවිල්ලා නිර්දෝෂ තනත්තන්ගේ කාලය. முதலாவது குற்றமற்றவர்களுடைய காலம். ඊට පස්සේ හෘද සාක්ෂියේ කාලය. அதுக்கு பின்பதாக மனசாட்சியின் காலம். ඊට පස්සේ මනුෂ්‍ය පාලන කාලය. மனிதர்களுடைய ஆட்சி காலம். ඊට පස්සේ අපි බැලුවා විවස්ථාවේ ආබ්‍රහම්ගේ පොරොන්දු කාලය. அதுக்கு பின்பதாக ஆபிரகாமுடைய பொருந்தனையின் காலம். ඊට පස්සේ විවස්ථාවේ කාලය. அதுக்கு பின்பதாக உடன்படிக்கையின் காலம். ඊට පස්සේ ජේසුස් වහන්සේ ඉපදෙනවා. அதுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கிறார். ජේසුස් වහන්සේ ඉපදෙනකොට මේ කාලයන් ඔක්කොම යටපත් වෙලා අවසාන කාලය පටන් ගන්නවා. இயேசு கிறிஸ்துவான பிறந்ததற்கு பின்பதாக இந்த காலங்கள் எல்லாம் கீழாக போய் கடைசி காலம் ஏற்படுகிறது. ඇයි අවසාන කාලය කියන්නේ? ஏன் இதற்கு கடைசி காலம் என்று சொல்லுவோம்? ආයි කාලයක් නෝ. அதுக்கு பின்ன இதுக்கு பின்பதாக ஒரு காலம் இல்லை. ආයි no chance. அதுக்கு பின்பதாக எந்தவித சான்ஸும் இல்லை. දැන් කාලයන්
කාලයන් පහකදී දෙවියන් වහන්සේ chance එක දීගෙන ආවා. இந்த 5 காலங்களுக்குள்ளாக தேவன் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து கொண்டிருந்தார். මේ කාලය තමයි අවසාන කාලය. இந்த காலம் தான் கடைசி காலம். මේ කාලේ අපි පසුතැවිලි වෙලා දෙවියන් වහන්සේ වෙතට ආවොත් இந்த காலத்திலே நாங்கள் மனம் திரும்பி தேவனிடத்திலே வருவோம் என்று சொன்னால் දෙවියන් වහන්සේගේ රහස් පැමිණීමේදී ඔසව ගන්නවා. தேவனுடைய ரகசிய வருகையின் போது எங்களை உயர்த்துக் கொள்வார். ඊට පස්සේ කාලයන් දෙකක් එනවා. அதுக்கு பின்பு 2 காலங்கள் வரும். පීඩා කාලයනවා. ஒன்று உபத்திரவத்தின் காலம், සහස්‍ර කාලය කියන්නේ. அதன் பின்பு 1000 வருட ஆட்சி காலம். සහස්‍ර කාලයට යන්න පුළුවන් වෙන්නේ 1000 வருட ஆட்சி காலத்துக்குள்ளாய் මේ போவது කරුණාවේ කාලයට ඇතුල් වුණොත් විතරයි. கிருபையின் காலத்துக்குள்ளாய் போறவர்களுக்கு ඒ නිසා மாத்திரம். අපි කාලය හොඳට දැනගන්න ඕනේ. ஆனபடினா இந்த காலங்களை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள අපි வேண்டும். ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் இருக்கிறது கடைசி අපි காலம். ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் இருந்து கடைசி காலத்திலே අවසාන හෝරා කීපය තුල. கடைசி கால நேரங்கள் சிலவற்றிலே இருந்து මොකද கொண்டிருக்கிறோம். ජේසුස් වහන්සේ කියපු දේවල් காரணம் இயேசு கிறிஸ்துவான சொன்ன எல்லா ඒ காரியங்களும் සියලු දේවල් ඉෂ්ට වෙමින් යනවා. அவர் சொன்ன எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. ප්‍රේමය හීන වෙලා තියෙනවා. அன்பு இப்பொழுது பற்றாக்குறையா இருக்கிறது. යුද්ධයන් තියෙනවා. யுத்தங்கள் இருக்கிறது. මනුෂ්‍යයන් අතර ගැටුම් ඇති වෙනවා. மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் இருக்கிறார். සභාවන් වල වචනේ නැහැ. சபைகளிலே வார்த்தை இல்லாமல் දෙවියන් இருக்குது. වහන්සේට නමස්කාර කරන්න. தேவனை ஆராதிக்காமல் දෙවියන් இருக்கிறார். වහන්සේට ගෞරවයක් නැහැ. தேவனுக்கு கனப்படுத்தாதபடி இருக்கிறார். ප්‍රධාන සභාපාලකතුමා ලස්සන කතාවක් ලියලා තිබුණා අපේ මේ උපාධි උත්සවයේ වෙලාව. எங்களுடைய பிரதான போதகர் தலைவர் நல்ல ஒரு கதை எழுதியிருந்தார். எங்களுடைய அந்த උපාධි. சொன்னா பட்டம் பட்டம் கொடுக்கிற நேரத்திலே ඒකේ ලියලා තිබුණ අවසාන මැදහරිය කොටසක් அதில் ஒரு நடுப்பகுதியில் இவ்வாறாக எழுதியிருந்தது. හැම ගමකම පාස්ටර් කියන නම අද කැත වෙලා තියෙනවා. எல்லா கிராமங்களும் பாஸ்டர் என்கிற பெயர் இப்பொழுது கேவலமாய் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ඔබ නැවත ඒ නම යම් තැනකට ගේන්න ඕනේ. நீங்கள் மீண்டுமாய் அந்த பெயரை நல்லதான ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். පේනවා අපි ඉන්නේ අවසාන කාලේ. அதிலே எங்களுக்கு தெரிகிற காரியம் நாங்கள் இருக்கிறது கடைசி අවසාන காலத்தில். කාලේ අවසානම හෝරා කීපය තුල අපි ඉන්නේ. கடைசி காலத்திலே கடைசி மிகவும் நெருங்கிய காலத்துக்குள்ளாய் நாங்கள் මේ இருக்கிறோம். කාලය තුල අපි දෙවියන් වහන්සේ සමග වඩා කිට්ටු වෙලා අපි දන්නවා නම් අපි අවසාන කාලේ ඉන්නේ කියලා අනිත් සෙනගවත් අපි සූදානම් කරමු උන්වහන්සේගේ රහස් පැමිණීම. ஆனபடினால் நாங்கள் தேவனிடத்திலே கிட்டு சேருவோம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் எங்களுக்கு இது கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி மற்ற ஜனங்களையும் இந்த கடைசி காலத்துக்குள்ளாய் தேவனிடத்து பக்கத்திலே நாங்கள் கொண்டு வர සමහර வேண்டும். වෙලාවට අපිට ප්‍රශ්න එන්න පුළුවන්. சில நேரங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், කරදර එන්න පුළුවන්. உபத்திரவங்கள் வரலாம், මිනිස්සු අපිට විරුද්ධ වෙන්න පුළුවන්. ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம். ඒවා අවසාන කාලේ ලකුණු. அவைகள் எல்லாம் கடைசி காலத்தின் අපි அடையாளம். අධෛර්යයටපත් වෙන්නේ නැතුව ஆனபடி நாங்கள் சோர்ந்து போகாதபடி අපි අනිත් අයවත් ධෛර්යමත් කරගෙන மற்றவர்களை தைரியப்படுத்திக் கொண்டு ස්වාමින් වහන්සේගේ අවසාන කාලයට සෙනගව රැස් කරමු. தேவனுடைய கடைசி காலத்திலே ஜனங்களை நாங்கள் சேர்த்துக் මේක கொள்ள අපි තනියම කරන්න පුළුවන් දෙයක් නෙමෙයි. இது எங்களுக்கு தனியாக செய்யக்கூடிய காரியம் அல்ல. එකට එකතු වෙන්න. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். එකට එකතු වෙලා අපි දෙවියන් වහන්සේ තුලට සෙනගව ගේන සුභාරංචිය වැඩි අපි ඉක්මනට කරමු. මොකද අපි ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரணம் இது கடைசி காலத்திலே நாங்கள் සෙනගට இருக்கிறோம். තේරුම් කළ දෙමු අපි ඉන්නේ අවසාන කාලේ. நாங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள் இருப்பது கடைசி காலத்தில் என்பதா. නිසා අධෛර්යයටපත් වෙන්න එපා. ஆனபடினால் சோர்ந்து போக வேண்டாம். හැමදාම තව කෙනෙක්ව ධෛර්යමත් කරන්න. ஆனபடி என்னாலும் இன்னொருத்தரை தைரியப்படுத்துங்க. වචනය තුලින් ධෛර්යමත් කරන්න. வசனத்தின் கூட தைரியப்படுத்துங்க. අද දවසේ වචනය අහන්න එකතු වුණ බෑම කෙනෙකුටම ස්තුතියි. இன்றைய நாளிலே வசனத்தை கேட்க கொண்டு சேர்ந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி ස්වාමීන් செலுத்துகிறேன். වහන්සේ වැඩ කරන්නේ වචනය තුලින්. தேவன் கிரியை செய்வது வார்த்தையின் கூட උන්වහන්සේ මිනිසෙක්ව විනාශ වලින් නිදහස් කරන්න ඕන නම් தேவன் அழிவிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார். උන්වහන්සේ වචනය තමයි වන්නේ. அவர் அவருடைய வார்த்தையை தான் அனுப்புவார். උන්වහන්සේගේ වචනය කියනවා ගීතාවලිය පොත 107:20 උන්වහන්සේ වචනේවා ඔවුන් සුවකට විනාශ වලින් ඔන්න මුදා හරිනවා. சங்கீதம் 127:20வது வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையை அனுப்பி அழிவிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குவார் என்று. ආමේන්. අපිට අද නිදහස ඕන නම් எங்களுக்கு இன்று விடுதலை வேண்டும் என்று අපිට சொன்னார். අද සුවය ඕන නම් எங்களுக்கு இன்று சுகம் வேண்டும் என்று சொன்னார். අපි තේරුම් ගන්න ඕන පළවෙනිම දේ තමයි උන්වහන්සේගේ වචනයට අහුම්කම් දෙන්න පුළුවන් හදවතක් අපිට තියෙනවා. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் தான் தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய உள்ளம் எங்களுக்கு இருக்க දැන් வேண்டும். මේ වෙලාවේ අපි කතා කරේ දෙවන් වහන්සේගේ වචනය. நான் இந்த நேரத்திலே பேசினது கர்த்தருடைய අපි வசனத்தை. දෙවන්නාසිගේ වචනය කතා කරනකොට මුල් සභාවේ සෙනග ඇවිල්ලා தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது ஆதி சபையில் இருந்த ஜனங்கள் දෙවියන් වහන්සේම කතා කරා කියලා පිළිගත්තවලු. ඒ නිසා හාස්කම් සිද්ධ වුණා. கர்த்தர் தாமே பேசுகிறார் என்று விசுவாசித்தார்களாம். அதன் நிமித்தமாய் அற்புதங்கள் நடந்தது. අද දවසේ පාස්ටර් කතා කරා. இன்றைய பகல் நேரத்திலே நான் ஒரு இடத்திலே பேசினேன் வசனத்தை. මට නම් ඇත්තටම මට ඇස්පිල්ලන්වත් යහන්න එහෙමේ බලන්නවත් තුන්නේ නැහැ. මම නම් හොඳටම කට අරගෙන ගිල්ලා ඔක්කොම ටික. எனக்கு அங்குமிங்கு பார்க்க கூட நேரமில்லை. நான் வாய்களை திறந்து எல்லாவற்றையும் விழுங்கி கொண்டிருந்தேன்.
මොකද පාස්ට කතා කරන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනේ. காரணம் போதகர் பேசுவது கர்த்தருடைய හැම வசனம். වෙලාවකම දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්න පුරුදු වෙන්න ඕනේ. நாங்கள் எல்லா நேரத்திலும் தேவனுடைய வசனத்தை கேட்க நாங்கள் பழகிக்கொள்ள අපි வேண்டும். කොච්චර යාඥා කරත් වැඩක් නැහැ වචනේ අහන්න නැත්තම්. நாங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் பிரயோஜனமில்லை வசனத்தை கேட்காவிட்டால். බයිබලයේ කියනවා வேதம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේගේ වචනය ඇසීමෙන් තමාගේ කන් ඉවත හරවන්නාගේ යාඥාව පවා මට පිළිකුලක්. தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்க்காமல் தன்னுடைய காதுகளை திருப்பிக் கொள்கிறவனுடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். වචනේ අහනකොට අපි වචනය කන්න ඕනේ. வசனத்தை கேட்கும் பொழுது நாங்கள் வசனத்தை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். පොඩි දරුවෙක් කතා කරත් දෙවියන් වහන්සේගේ වචනේ ඒක අපි කන්න ඕනේ. சிறு பிள்ளை பேசினாலும் தேவனுடைய வசனத்தை நாங்கள் அதை உட்கொள்ள வேண்டும். ඒක කනකොට දෙවියන් වහන්සේ අපේ යාඥාවට උත්තර දෙනවා. நாங்கள் அதை சாப்பிடும் பொழுது உட்கொள்ளும் பொழுது தேவன் அந்த வசனத்தின் கூட எங்களுக்கு பதில் கொடுப்பார். ආමේන්. எலியா පැය ගණන් යාඥා කරේ නැහැ. அவர் மணித்தியால கணக்கிலே ஜெபிக்கவில்லை. පොඩි යාඥාවක්. அவர் சிறிய ஒரு ஜெபம் தான் ஜெபிப்பார். ගින්න බැස්සෙව්වා අහසින්. அது வானத்திலிருந்து அக்கினியை கீழா இறக்கினார். හැබැයි එයාට තිබුණ පුරුද්දක් දෙවියන් වහන්සේට අහුම්කම් දෙනවා. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்த தேவனுடைய சத்தத்துக்கு செவி අපි හැම சாய்க்கிறது. කෙනෙක්ම දෙවියන් වහන්සේගේ හඬට අහුම්කම් දෙනවා නම් අපි පොඩ්ඩක් යාඥා කරලා දෙවියන් වහන්සේ ලොකු දේවල් කරනවා. நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் சிறிய அளவு ஜெபித்தாலும் தேவன் அதுல பெரிய காரியங்களை செய்வார். අද දැන් ආපු සහෝදරිය අපි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. இந்த நேரத்திலே வந்த சகோதரியை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறோம். පුතා ඔයාගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ලොකු දේවල් කරයි. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பிரதான காரியங்களை செய்வார். දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. தேவனை விசுவாசிங்க. ලබන සතිය අපි හරියටම 5 මාට එනවා. எதிர்வரும் கிழமையில் நாங்கள் சரியாக 5:30 மணிக்கு நாங்கள் வருவோம். ඔයාලගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ පුදුම දේ කරනවා පුතා වචනය තුලින්. உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான காரியங்களை செய்வார் தேவனுடைய வசனத்தின் கூட. මේ අපි හැම කෙනෙක්ගේම ජීවිතවල සාක්ෂි තියෙනවා. எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் இருக்கிறது. ඒ නිසා තමයි අපි මේ රැත් ඇවිල්ලා මේ ගම්වල ඇවිල්ලා උන්වහන්සේගේ සාක්ෂි අපි බෙදා ගන්න. ஆனபடியினால் தான் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த கிராமங்களுக்குள்ள வந்து தேவனுடைய சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். අපි ජේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැත්තම් நாங்கள் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் මම ඇත්තටම ත්‍රස්තවාදියෙක්. நான் ஒரு தீவிரவாதியாக இருந்திருப்பேன். නමුත් ජේසුස් වහන්සේ අපිව වෙනස් කරා. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை මම மாற்றினார். ඉස්සර සිංහලෙන් කතා කරන්නේ නැහැ. முன்பதாய் நான் சிங்களத்திலே பேச மாட்டேன். මම සිංහල මිනිස්සුත් එක්ක ලොකු වෛරයක් තිබුණා. நான் சிங்கள மனிதர்களுக்கு குறித்தான் பிரதான ஒரு வைராக்கிய கோபம் සිංහල இருந்தது. මිනිස්සුන්ව මරන්න ඕනේ කියලා මම ප්ලෑන් කරගෙන හිටියා. சிங்களவர்களை நான் கொலை செய்ய வேண்டும் என்று நான் திட்டமிட்டு මම கொண்டேன். අවුරුදු 18 සම්පූර්ණ වෙච්ච ගමන්ම நான் 18 வயது பூர்த்தியானதுக்கு பின்பதாகவே ත්‍රස්තවාදියෙක් වෙනවා කියලා තමයි හිටියේ. ஒரு தீவிரவாதியாக மாறுவேன் හැබැයි என்று මම தான். අවුරුදු 18 සම්පූර්ණ වෙනකොට මෙන්න පාස්ටර් කෙනෙක් එනවා අපේ ගෙදරට කුලියට. எனக்கு අපේ 18 ආච්චිලා ගෙදරට. எனக்கு 18 வயது பூர்த்தியான பின்பதான் எங்களுடைய பாட்டியின் வீட்டுக்கு கூலிக்கு ஒரு போதகர் வருகிறார். එයා ඇවිල්ලා ජේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ගැන මට කියලා දුන්නා. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து எனக்கு போதித்தார். මම වෙනස් වුණා. நான் மாறினேன். වෛරය වෙනුවට ප්‍රේමය ආවා. வைராக்கியத்து கோபத்து விரோதமாக எனக்கு அன்பு எனக்குள்ளாய் வந்தது. බයිබලයේ කියන්නේ මිනිස්සුන්ව වෙනස් කරන පොතක්. வேதம் என்று சொல்லுவது மனிதர்களை மாற்றுவிக்கிறதான ඒ ஒரு නිසා තමයි අදත් දෙවියන් වහන්සේගේ වචනේ අහනකොට කට අරගෙන අහන්නේ. මොකද ඒ තරම් බලවන්ත උන්වහන්සේගේ වචනේ. ஆனபடியினால் தான் இன்று வசனத்தை கேட்கும் பொழுது நான் வாய் திறந்து கொண்டு கேட்பேன். அது அவ்வளவுக்கு வல்லமையான ஒரு வசனமா இருக்குது. අපි ඉන්නේ අවසාන කාලය කියලා මතක් කරගන්න. நாங்கள் இருப்பது கடைசி காலத்தில் என்பதை மறந்து விடாதே. වචනේ අවසාන කාලේ වචනේ අහනව වෙනුවට වෙන දේවල් තමයි හොය හොය යන්නේ. கடைசி காலத்திலே வசனத்தை கேட்பதை விட வெவ்வேறான காரியங்களை தேடிக்கொண்டு தான் போவார்கள். නමුත් අපි වචනේ හොයමු. ஆனால் நாங்கள் தேவனுடைய ඒක තමයි வசனத்துக்கு දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. அதுதான் தேவனுக்கு ජේසුස් சித்தம். වහන්සේ කිව්වා இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், මාගේ වචනේ නුඹලා තුල තියෙනවා නම් என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருக்கும்படி சொன்னா කැමති දෙයක් ඉල්ලපල්ලා මම ඔබට දෙනවා. நீங்கள் கேட்கிற எதுவும் கர்த்தர் தருவேன் என்பதாக. වචනේ නැත්තම් வசனம் இல்லாவிட்டால் කැමති දෙයක් ඉල්ලුවත් ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் விரும்பினதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. ඒක තමයි වචනේ. அதுதான் வார்த்தை. யோவான் 15:7 யோவான் 15 அதிகாரம் 7வது வசனம். පවතිනවා නම් நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள். මාගේ වචනේ නුඹලා තුල පවතිනවා නම් என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. කැමති දෙයක් ඉල්ලපල්ලා. நீங்கள் விரும்பினதை ඒක கேளுங்கள். නුඹලාට ලැබෙන්නේ. அது உங்களுக்கு கிடைக்கும் என்பதா. ආමේන්. ஆமென். කැමති දේවල් අපි හැමෝටම තියෙනවා ගොඩක් දේවල්. எங்களுக்கு விரும்பின காரியங்கள் எல்லாம் அநேகருக்கு இருக்கிறது நிறைய. අපි පළමුවෙන්ම හොයන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. ஆனாலும் முதலாவதாக நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நாங்கள் தேடுவோம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තමයි උන්වහන්සේගේ වචනයට අපේ හදවත විවෘත කිරීම. தேவனுடைய சித்தம் தான் தேவனுடைய வசனத்துக்கு எங்களுடைய இருதயங்களை திறப்பது. දෙවියන් වහන්සේ ඊට පස්සේ අපිට ආශිර්වාද. அதுக்கு பின்பதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ආමේන්. මුළු ලෝකෙම අන්ධකාරයෙන් තිබුණා. முழு உலகம் அந்தகாரத்திலே மூழ்கி இருந்தது. හැබැයි ඉස්සලාම අන්ධකාරය වෙනස් කරේ වචනය. முதலாக அந்த அந்தகாரத்தை மாற்றுவித்தது தேவனுடைய வார்த்தை. වචනය තමයි අපේ අන්ධකාරයක් නැති කරන්නේ. வசனம் தான் எங்களுடைய இருளை மாற்றினது. ආමේන්. අපි ආඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம்.
කරුණාවන්ත පියාණනි கிருபையுள்ள தேவனே ඔබ වහන්සේට ස්තුතියි. ஆண்டவரே உமக்கு நன்றி. අද දවසේ අපි කාලයන් ගැන අපි බැලුවා. அன்று நாளிலே காலங்களை குறித்து நாங்கள் අපි ඉන්නේ பார்த்தோம். අවසාන කාලයේ අවසාන හෝරා நாங்கள் කීපේ. இருப்பது கடைசி காலத்திலே கடைசிக்கு நெருங்கிய ඒ காலத்துக்குள்ளாக. නිසා ස්වාමිනී මේ කාලයන් දැනගෙන ඔබ වහන්සේගේ දරුවෝ ස්වාමිනී මේ කාලය තුල ස්වාමිනී තමන්ගේ වැරදි හදාගෙන ඔබගේ රහස් පැමිණීම බලාපොරොත්තුවෙන් ජීවත් වෙන්න. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ වහන්සේ හැම හදවතක් ස්පර්ශ කරන්න කියලා අපි ආඥා කරනවා. ஆண்டவரே ஜனங்கள் இந்த காலத்தை அறிந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவான ரகசிய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதற்காக ஜனங்கள் அவர்களை ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ස්වාමිනීට පස්සේ ඔවුන් මේ කරුණාවේ කාලයට ඇතුළු වුණේ නැත්නම් ஆண்டவரே அவர்கள் கிருபையின் காலத்துக்குள்ளாய் போகாவிட்டால் ඔවුන් පීඩා කාලයට අසු වෙනවා. ஆண்டவரே அவர்கள் உபத்திரவத்தின் காலத்திலே அகப்படுவார்கள். ඔවුන් පීඩා කාලයේදී දුක් විඳින්න යනවා. அவர்கள் உபத்திரவ காலத்திலே அநேக கஷ்டங்களை பட ස්වාමිනේ வேண்டியதா இருக்கும். දැනොත් මිනිස්සු කොච්චර දුක් විඳිනවද ස්වාමිනේ. இன்று கூட ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் නමුත් ஆண்டவரே. ඒ පීඩා කාලයේදී මීට වඩා ස්වාමිනේ දරුණු කාලයක්. ஆண்டவரே அந்த உபத்திரவ காலம் இதை விட பல மடங்கான உபத்திரவங்களுக்கு ඒ நேரிடும். නිසා දේව දරුවන් ස්වාමිනේ මේ කාලයන් දැනගෙන ස්වාමිනේ එළියේ ඉන්නා වූ දරුවන්ට මේ කාලය ගැන තේරුම් කරලා දෙන්න. මොකද පීඩා කාලයක් එනවා. පීඩා කාලයේදී ඔවුන් මේ පීඩාවට මුහුණ දෙන්න යනවා. ඒ පීඩාවේදී ඔවුන් විනාශ වෙන්න යනවා. ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ රහස් පැමිණීමේදී ඔවුන්ට ඔසව ගන්න බැරි වෙනවා ස්වාමිනේ. ඒ එළියේ ඉන්නා වූ සෙනගට. ஆண்டவரே வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த காலங்களை குறித்து ஆண்டவரே ஜனங்களுக்கு பேச நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே இந்த கருணையின் இந்த கிருபையின் காலத்துக்கு பின்பதாக ஆண்டவரே உபத்திரவத்தின் காலம் வரும். ஆண்டவரே நீர் உயர்த்துக் கொள்ளுகிற காலத்துக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக அவர்களை நீர் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ස්වාමිනේ අපිද ஆண்டவரே எங்களை கூட ඔබගේ රහස් පැමිණීම බලාපොරොත්තු වෙන්න. ஆண்டவரே உம்முடைய இரகசிய வருகைக்காக காத்திருந்து දිනපතා ස්වාමිනේ පවිත්‍ර වෙමින් ජීවත් அனுதினமும் பரிசுத்தமாக்குதலிலே வாழ உதவி செய்யுங்க. මොකද අපි ඉන්නේ අවසාන කාලේ. காரணம் நாங்கள் இருப்பது ආයි கடைசி காலம். කාලයක් නෑ ස්වාමිනේ. அதுக்கு பின்பதாக ஒரு காலம் இல்ல ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ රහස් පැමිණීම අපි දන්නේ නැහැ කොයි මොහොතේද කියලා. ஆண்டவரே உம்முடைய ரகசிய வருகை எந்த நேரத்திலே வரும் என்று அறியாது හැම இருக்கிறோம். මොහොතකම සූදානමින් සිටින්න ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ වහන්සේ එකිනෙක කෙනාව සූදානම්. எல்லா நேரத்திலும் ஆயத்தமா இருக்க பரிசுத்த ஆவியானவரை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. මෙන්න අපි සියලු දෙනා එකම සභා පවුලක් හැටියට ஆண்டவரே ඔබගේ நாங்கள் ඈතට යටත් වෙනවා. ஒரே சபை குடும்பமாய் உம்முடைய கருத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். යේසුස් වහන්සේ. இயேசுவின் நாமத்தினாலே ආමේන්. ஆமென். ඒ අනුග්‍රහය වාක්‍ය කියමු. ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනුග්‍රහයත් පිය වූ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීමත් සහභාගීකමත් අදත් හෙටත් මතුත් සෑමදාම අපි සියලු දෙනා සමගම වේවා. ආමේන්. එන ආත්මාවේ කතරේ ස්තෝත්‍රේ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஜேசு பீட்டாய் ஸ்தோத்திரம்.